பாறை விட்டு அந்த போகையரும் தோழியரோ அறிமுத்து கல் சுனையோ மகாதீர்த்த துறை கடந்த கல் சுனையோ மகாதேவ சுனைகள சீமை விட்டு இறையுடனே தள்ளாடி நடுமாறி தான் நடந்தாள் கருமரத்தி அவள் தள்ளாடி தடுமாறி தான் நடந்தாள் கருமரத்தி உங்கை நல்ல பிச்சையாரோ மலை நாடெங்கும் தான் திரிந்து என்னை வைத்தவர் சாண்டு அவனுக்கு ஏது சொல்வேன் தன்மை உள்ளவர் எல்லாம் ஒருவர் அறியாமல் திரும்பினான் முன்னிருந்தே சிறந்த மணி காஞ்சி நாட்டில் மாறி அழகு கொன்றி உருவடைந்து நிலை குலைந்து இருந்த வலிவின் தகத்தில் ஏந்தலையா மனை புகுந்தாள் தள்ளாடி தடுமாறி நடந்து என் தாயான விச்சையாரும் ஏழுதொழி பெண்களோடு நடந்து சரி புன்னாக மனமானது புதல்வனுக்காக தவமிருந்து உழைத்து விட்டதம்மா தன்மை உள்ளவர்களை ஏதோ வார்த்தை சொல்வாரோ என்று திரும்பி நான் முன்னிருந்த சிறந்த மணி காஞ்சி நாட்டுக்குள் ஒரு மாறி அளவு கொண்டு நடை தளர்ந்து நான் உலர்ந்து வேற இந்த தாய் வருகிறாள் பிச்சையாரம்மை மணி காஞ்சி நாட்டில் அன்னவன் மாடப்ப தேவன் மனை வந்தாள் தன்மனையில் புகுந்தாளே பிச்சையாரோ தன்மனையில் புகுந்தாளே பிச்சையாளோ சனத்தாரோ இனத்தாரோ சேரவே ஓடி கண்வீணை பாவம் அது தெரியாதம்மா தண்ணீரை பாவம் தெரியாதம்மா குழந்தைக்காக எத்தூரம் சென்றே பாலகன் காணாமல் போனால் என்ன செய்வேன் காணாமல் போனால் என்ன செய்வேன் உலகினை பரமசிவனே எழுதின எழுத்தல்லோ உலகமதில் பரமசிவனே சிவன் எழுதிய எழுத்தென்றோ முறை படிமள் குலத்திலே சொன்னேன் தமிழ் படிவுள் குலத்திலே சொன்னேன் சொல்வாக்கு படியே நான் செய்வேன் என்றாள் வன்னியப்ப சனமென்று மகனே காகே வன்னியப்பர் சனமிடு மகனே காகே நாடுதல்ல தவம் இறை கெட்டுணங்குவாளே உண்ணாமல் உறங்காமல் அவள் மகனே காகே உண்ணாமல் உறங்காமல் அவள் மகனுக்காக
பிச்சையார் அம்மை தவம் இருந்தாள் இருத்தமுடன் பிச்சையார் அம்மை தவம் இருந்தாள் ஜபல கொடுமையா தம்பூராரே 5 வயதுக்கு மேலிருந்தால்தான் 5 வயதுக்கு மேலிருந்தால்தான் அன்பை மகன் ஆசை துயர் தீரும் என்றான் 5 வயதுக்கு தங்கொடும் என்ன 5 வயதுக்கு தங்கொடும் என்ன ஆயிலைக்காக சொன்னதை மாறே பஞ்சமர 16 வயது மட்டுள்ளவோ பஞ்சமது 16 வயது மட்டும் வருவோ மகனாசி கொடுக்கவும் பின்குறை சொல்லாதே மகராசி கொடுத்ததும் பின்குறை சொல்லாதே குறை சொல்லவும் வேண்டாம் என்ன பிள்ளையை நானும் கொடுக்கிறேன் என்று பிள்ளையே நானும் கொடுக்கிறேன் என்று அன்புடனே திரு உள்ளத்தின்படியே ஆசையுடன் இரு பேரும் வாழ்ந்திருந்தான் ஆசையுடன் இருபேரும் வாழ்ந்திருந்தார் மாதம் ஒரு பூ பூத்த பூ வசித்து மலர்கூலியில் அவதரிக்க உடலும் தள்ளாடி மலர்குறியில் மனிதிக்கு உடலும் தள்ளாடி அதுகுளைய பிள்ளையும் ஆகவேதான் ஆயிழையால் பிச்சையார் அம்மை கற்பம் உருவாது வளரினாரே நேர மனையிலே வந்து அம்மா பிச்சையாரமே மாடப்பிதனுடைய பொற்பாதங்களை வணங்கி சொன்னாள் சுவாமி அம்மா பிள்ளை இல்லையேன்னு சொல்லி திருவனந்தாபுரம் வரைக்கும் போனேன் சரி இனிமேல் நமக்கு பிள்ளை இருக்காது செத்துலாம் நாம் அடைவழியாக வரும்போது ஒரு குரமகளினுடைய கரம் பிடித்து உன்னுடைய முன்னவர்கள் ஆண்ட காலத்தில் வழிவழியாக குலதெய்வமாக வாழ்ந்த அருள் கொடுத்த தெய்வம் அண்ணியப்பர் சரி அவருடைய ஆலயத்தை தவம் இருந்தால் ஆமா. உனக்கு பிள்ளை உண்டுன்னு சொன்னாங்க சுவாமி அம்மா கண்டிப்பா நமக்கு பிள்ளை கிடைக்கும் பிச்சையார் அப்படி என்று சொன்ன போதே பா அப்படியானா நம்ம கோவிலுக்கு செல்லலாம் வன்னியப்பருடைய ஆலயத்தில் வந்து ஆமா என் தாயார் பிச்சையார் அம்மையானவர் மறந்தி அந்த மரத்தி ஆரவன் அந்த தண்ணீர் குடியாமல் பிச்சை அதாவது வன்னியப்பருடைய ஆலயத்தை தவம் இருந்தார் சரி வன்னியப்பர் பார்த்தாரு இந்த பிள்ளை இப்படி தவசிருக்காரு அதானே வேற சிவபெருமான்ட்ட கைலாச மலையில வந்து வன்னியப்பர் கேட்கிறாரு ஐயா அம்மா என்ன நினைச்சு இந்த பெண் தவறு இருக்குது தவம் இருக்கிறா பிச்சையாரம்மன், அம்மா நான் பிள்ளை கொடுப்பேன் அதான் கொடுக்கக்கூடிய இடம் என்ன இருக்கு கண்டிப்பா நான் என்ன முறை செய்யணும் அப்படின்னு ஈசன்ட்ட கேட்டாங்க ஏன் நம்ம இதை சொல்றோம்னா ஏம்மா குலதெய்வம் இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்களை நம்ம வணங்கி வந்தாலும் சரி குலதெய்வத்தினுடைய ஒரு நெருக்கம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் கண்டிப்பா. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும் சரி தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள் நம்ம கோயிலுக்கு போவோம் திருச்செந்தூர் முருகன் கோயில் போறோம் போறோம். உவரி சுயம்பலிங்க சுவாமி கோயில் போறோம் போறோம். ஒரு பெரிய பெரிய கோயில்ல போய் நின்று நம்ம ஒரு வேண்டுதலை கேட்போம் ஒரு நேரத்தில் போடும் அப்ப அந்த பெருந்தெய்வங்கள் இப்படி கொடுக்கலான் இருக்கும்போது சரி அதை நம்முடைய குலதெய்வம் தான் முதல்ல கை நீட்டி வாங்குவோம் கொடு கொடு முத என்ன கும்பிட சொல்லு நான் கொடுக்க எனக்கு தர சொல்லு அதுக்கு பிறகு அவனுக்கு நான் கொடுப்பேன் சரி அதுதான் குலதெய்வம்ங்கிறது பெரிய விஷயம் கண்டிப்பா எந்த குறைகள் யாருக்கு வச்சாலும் குலதெய்வத்தினுடைய குறை என்ன செய்யக்கூடாது ஒரு நாள் வைக்க கூடாது சரிதான் அதுபோல குலதெய்வமாக வன்னியப்ப தேவர் வந்து கேட்கிறாரு சாமி சொல்றாரு எப்பா அம்மா நீ பிள்ளை வரம் கொடுக்க சொல்றியே விஜயாரம்மே அதானே உன் பிள்ளையுடைய பலன் தெரியுமா உனக்கு எப்படி இப்படியா 16 வயசு வரைக்கும் தான் பிள்ளையுடைய பலன் அவனுக்கு பலன் என்ன செய்யறதுக்கு அதானே இப்படி ஒரு பிள்ளை பிள்ளைன்னு பிறந்ததுக்காக தவம் இருக்கிறாளே சரி அதுக்கு வண்டியப்பர் சொன்னார் ஐயா அப்பா அந்த தாயுடைய கருணை உள்ளத்தில் பாருங்கள் கண்டிப்பா எத்தனை கோவில்ல ஒரு பிள்ளைக்காக அந்த அம்மா கண்ணீர் விட்டு தவம் இருக்கிறார் அதானே அதான் அவன் விட்ட கண்ணீர் என் காலெல்லாம் நனைவு சுவாமி சரி கண்டிப்பா எத்தனை வயசா இருந்தாலும் ஒரு பிள்ளை நம்ம கொடுப்போம் என்று அப்படி என்ன வன்னியப்ப தெய்வம் வந்து சரி பிச்சையாரம்மையிடம் வந்து கிணவிலே சொன்னார் அம்மா உனக்கு பிள்ளை உண்டு பிள்ளை உண்டு பிள்ளை தந்துருக்கேன் சரி ஆனா 16 வயசு வரைக்கும் தான் உனக்கு பிள்ளை அதுக்கப்புறம் என்கிட்ட நீ வந்து கேட்க கூடாது ஆமா நீ வருந்தி வந்து நிக்க கூடாது வருந்தி கண்ணீர் நீ பிள்ளைக்காக விடக்கூடாது சரி நீ கேட்ட உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னோம் நீ கேட்கல ஆமா விதி குறைஞ்ச பிள்ளைன்னு சொன்னதும் எனக்கு வேணும்னு கேட்க சரி உலகாளு போல உனக்கு பிள்ளை பிறப்பா அப்படியே சூரியன் உதயம் போல் அழகு மகனை பெறுவாய் தாயே என்று சொன்னாங்க வன்னியப்பன் சரி பிச்சையாரம்மைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் மனமா முடிந்தார் கனவு கண்ட மன்னனிடத்திலே சொன்னாள் சரி மன்னனும் தேவியும் மனமுருகி இருவேறும் இன்புற்று வாழும்போதே
வண்டியப்பருடைய திருவருளாலே என் தாயாக பிச்சையார் உம்மை கற்பவதியாக இருக்கிறாய். கருவானது உருவாக வளர்கிறது. கருவுருவாய் திங்கள் ஒரு மாதம் வளர கருவுருவாய் திங்களது ஒரு மாதம் வளர ஆண்கள் உடல் தள்ளாடி சேவை ஒருவருள் அண்ணன் தண்ணீர் செல்ல ஒட்டாமை இருவருள் அண்ணன் தண்ணீர் செல்ல ஒட்டாமை சிறு பிள்ளையும் அழைத்து கிருகிருப்பு நாடே அது கடந்து திங்கள் இறந்து பிறந்த போதே அது கடந்த திங்கள் பிறந்த போதே ஆயிழைய இளநீரம் உறங்கிடுவாளா இது எதனால் ஒன்று திங்கள் பிறந்தே போதே இது எதனால் ஒன்று திங்கள் பிறந்தே போதே விருப்பமாய் புலி வகை மெத்தவே கேடே நாளான திங்களிலே அம்மா பிச்சையாரம்மை நாலாவது திங்களிலே அம்மை பிச்சையார் அம்மை ஏழான மாதம் அஞ்சு சென்ற போது ஏழான மாதம் இது சென்ற போது வீட்டகத்தலைய மனையார் அறியாத மன்னோ ஐந்தான மாசையிலே பிச்சையாரோ ஐந்தாறு மாசையில் பிச்சையாரும் ஆயிழையும் என் நேரம் உறங்குவாள் பஞ்சமல கருமரத்தி கொங்கை வெண்ணாள் இந்த மர கருமரத்தி கொண்டே அவனமுக மேற்கொள்ள மேலி சோவே உங்களின் துறையை போலே புருவம் என்ன திங்களின் போல தள்ளி தேவமத ரோமங்கள்
பிச்சையாக்கி தனிய கருமரத்து பிச்சையாக்கி உண்மதானே மாத திங்கள் பிறந்த போது மறையாமல் உடையவருக்கு மாலை பொங்கி மறையாமல் உடையவருக்கு மாலை பொங்கி அந்த பரதேசியருக்கு அன்னம் கொடுத்தாள் மங்கையர்கள் குறவையிடம் மறத்திய நம்மை மங்கையர்கள் குறவையிடம் மறத்திய நம்மை மாளிகையில் போயிருக்க மாளிகளோடி சங்ககர மாதம் வந்து தாண்டி வைத்த போதே தன்னுடைய மர தலைவனுக்கு ஏது உரை சொல்லுவாரே வள்ளியப்பனுடைய திருவருளாலே அம்மா பிச்சையாரம்மா கர்ப்பவதி ஆனாங்க 1 2 என்று 10 மாசம் நிறைமாத கர்ப்பிணி சரி கணவனை பார்த்து சொன்னார் மன்னவரை பார்த்து என்ன சொல்கிறாய் என்ன சொல்கிறாய் ராஜமன்னா அம்மா எண்ணிக்கொண்ட மாசையிலே மாதத்திலே மாதத்திலே கல்லவோ அது மாதம் அது மாதம் எண்ணி கொஞ்சம் மாதத்திலே மாதத்திலே மெத்தலவோ அது மாதம் பெட்டனவே மாந்தையரை மாதத்திலே உடனே மாந்தையரை சேகரித்து சடுதியிலே சடோதீரே அந்த பறக்கால் நாட்டி காலாட்டி அலங்கரித்து முடித்து வைத்து முடித்து வைத்து மறந்தி பிச்சை ஆரம்மைதான் மணமகனே கொடி புகுந்தாள் மரத்தி பிச்சை மணமகிழ்ந்து குடில் புகுந்த கொடி புகுந்த நாளிகையில் நாளிகையில் உலவயர் நொந்திடுமா நொந்திடுமா அறியாமல் மறந்து வந்தை அந்த மாடப்பனோ மறுத்தி வைக்க கிடைத்த புகழ் கருமரவன் கருமரவன் நம்முடைய தூதுவனை தூதுவதை வடிவழகி கருமரத்தி கருமரத்தி வாழ்கிறக்கு மகன் மகை பிறக்க சடுதியிலே மருத்துவத்தை தங்காமல் கூட்டி வாடா சகதீரை மருத்துவனே தங்காமை குட்டி வாழையா கச்சை கட்டி தூதுவனோ நடையாய் நடந்து தான் நடந்து அச்சமர மருத்துவத்தாய் மருத்துவத்தால் எதைக்கோ பதியில் வந்தாள் பதியில் வந்தால் மருத்துவத்தை மருத்துவத்தை வரவழைக்கே அவள் உரைப்பாள் அவள் உரைப்பாள் சிந்தை உள்ள தூதுவனே உதவனே வீரமாய் வந்ததென்னே வந்ததென்ன வந்து கேளு மருத்துவமே மருத்துவமே மாதவெல்லாம் நிச்சயாரோ செய்யாளோ சிந்தனையாய் திருவயது திருவய
புகுந்தாள் கையெடுத்தாள் தூதுவனோ மருந்துவமோ திருடி வர எதிர்ப்பு கண்டாள் அந்த தூதுவரும் மருத்துவமோ நெடுவில் வர எதிர்ப்பு கரையில் பாலவேனோ ஒரு தோளில் வைகுடமோ தக்கமில்லா திருவதியிலே காலிபடி காலி வர அடைக்கலமாய் மருத்துவமோ அவளும் ஏதோ சொல்லுவாளா இடைக்கீட்டை பொங்கொடுத்தான் இந்த இருப்பு கிடையாது அலையாத மணிக்காஞ்சி அவனிருக்கும் அதிகரீரே மலையாளே மகளே என்று மருத்துவன் மணி பொருந்தாளே எந்த விதமாகவே 10 மாத கர்ப்பிணியான இந்த அம்மை பிச்சையான அம்மை சொன்னாங்க அண்ணா எனக்கு 10 மாசம் ஆயிடுச்சு நீ உடனே மருத்துவத்தை கூட்டிட்டு வாங்க இந்த பார்த்தான் தூதுவனை விட்டு மருத்துவத்தை அழைத்து வர சொன்னாங்க சரிதான் தூதுவன் வந்து சொன்ன அம்மா மருத்துவம் நம்ம அம்மா இருக்காங்களே பிச்சையாரம்மா ஆமா 10 மாத கர்ப்பிணியா இருக்காங்க சரி. மேக்க கொண்டு வர சொன்னாங்க வாங்க போவோம். சந்தோஷமா இந்த பொருளை எடுத்துட்டு வர்றேன் அப்படியே வந்து கொப்பிடத்துல ஒரு கோடை கட்டி எடுத்து பொதிவு வாங்கி போடுவதற்கு 10 பெட்டி கையில் எடுத்தாள் நேர வெளியே வரும்போது சரி. ஒரு பொண்ணு அதாவது ஒரு சுமங்கலி பொண்ணு ஆமா. இடுப்புல ஒரு பக்கம் குழந்தையும் ஆமா. தோல்ல ஒரு குடம் நிற குடம் தண்ணீர் எடுத்து வந்துகிட்டு இருந்துச்சு சரி இத பார்த்து இந்த எதிர்ப்பை பார்த்து இந்த மருத்துவம் சொன்னாங்க அம்மா கோடி பணம் கொண்டு கொடுத்தாலும் சரி. இப்படி ஒரு எதிர்ப்பு கிடைக்காது கிடைக்காது நம்ம பிரசவமாக்க போறனே அதானே அந்த பிரசவத்திலே பிச்சையாரமைக்கு பிறக்கிறது ஆம்பளை பிள்ளை வேண்டாம் ஆண் குழந்தை அந்த எதிர்ப்பை இங்க காட்டிட்டு ஆண்டவன் சரி வா போவோம் என்று சொல்லி ஆமா மலையாளி மகளே என்று ஆயிலை மருத்துவம் சரி கண்மணி புகுந்தாளே புகுந்தாள் மருத்துவமோ பெண்ணே மறந்தாளே பெண்ணே என்று உங்கள் மருத்துவமோ
நாடும் நோக்குது ஐயையோ வயரோடி வயரும் கடவயிரோடி ஐயோ என்பால் உடல் வெளிவாய் இளம் ஆண்டோர் விழும் தழுவாய் என்பாளுடன் வெளிவாளுடன் மாண்டோர் விழித்தழுவாய். நகரி குடம் உடைய அந்த கண்ணே குடம் உடைய ஏ பொன்னே களம் அதிலே சிங்கன் வாழை இலையை போட்டு பொன்னியிலும் அதிலே சிங்க வாழை இலை போட்டு லோகமான ஒரு பாலகன் வந்து பிறந்தான் பாலகன் வந்து நிலத்தில் பிறந்து ஐங்கோடி தாயாரும் மயங்கி விழுந்தாய் சாமச்சேரியை கொண்டு இறங்கி உம்பகடிக்கு மருந்து கொடுத்தாய் காயமிழகி கடை சரக்கெல்லாம் அழகவிருந்தாய் அரைத்து கொடுத்தாய் கொப்பாடை நீக்கி குழந்தை எடுத்து பிள்ளருக்கு குழந்தை இணைத்தாய் அப்போது நல்ல மருத்துவர் தாழும் ஆதரவாய் கொள்ளே போடும் என்றாரே ஏவட்டிலை கொண்டு பொறித்தாள் ஒருதி மலைகளை கொண்டு பொறித்தாள் ஒருதி கொண்டு போரித்தாள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்பாள் ஒருதி ஒன்றுமில்லை என்பாள் ஒருதி ஒரு மனம் கொண்டு பொறித்தாள் ஒருதி மலடாக இருந்தாலே செய்யாரம்மை ஏமனாக இருந்தாலே மகனாக இப்போ பையன் வேடுந்தாரே எந்த மடப்பாக சந்தோஷமாக மனதாக சந்தோஷமாக அன்று பொலித்த பொலிவேகளெல்லாம் வந்து பொறித்த பொறிவேலை இழை மறுத்து ஒத்தாடோவே மாட்டி நீர் கட்டி சுமடாயிருந்து முந்தேற கட்டி சுமனாயிருந்து உள்ளல்லால் அந்த மருத்துவத்தாடுவான் இன்பமுடன் அவள் பறிவோய் சேர்ந்தான் இன்பமுடன்றவள் பறிவோய் தெளிந்தாள் பிச்சையாரம் நீ ஆற்றில் நடத்த மகனான எங்கே என்றான் ஈட்டெடுக்கும் மகனாய் இருந்த மனவாக பாலகனை எடுத்து அருகிருந்த மனமாக வாழை ஆயிலை கருமகத்தி கிணத்திலே கொடுத்தான் ஏற்றிய இது கையால் வாங்கி ஏந்திய ஈரு இவனோட பாலகனை காயவளும் எடுத்தான் சீராட்டி தாயார் செய்யாரம் நீ சீராட்டி தாயாய் எப்படவே அம்மையர் மனமேறி மகிழும்
திருவருளால் அம்மாவுக்கு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தோட எல்லாரும் வந்து பொலிவு குணம் கொடுத்தாங்க மருத்துவத்தாளி. மன மகிழ்ச்சியோடு மருத்துவமனை சென்றாள். கொப்பிழத்தை கொப்பாடிக்கு குழந்தை எடுத்து வேற பெருமையோடு அம்மா பிச்சையாரமே அப்படி ஒரு சந்தோஷம். ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டாங்க. சூரியன் உதயம் போலவா என் பிள்ளை இருக்கான். அப்படி என்ன உடனே மானப்பதேவன் பார்த்தாருப்பா சோசியரை கூட்டிட்டு வாங்க. அழைத்து வாருங்கள். சோதிடர் தென்னாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய சந்திரகுட்டி கன்யானை அழைத்து வாருங்கள். இந்த ஜோதிட மகர்ஷி அழைப்பதற்காக நேர சூதவன் ஜோதிடரை அழைத்து வந்தான். சரி, இந்த நேரத்தில் மகனார் பிறந்த மகனை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு மானப்பதேவன். அந்த வேளையிலே சொல்லும் அன்ற போதிலந்த சோதிரியோ தாண்டடிந்து சொல்லுவந்த போதிலந்த நல்லதோர ராசி வல்ல புகழ் மாடப்பதே மகள்தான் பிறந்த பலே இது விளக்கி நிலை நில்லாதே உள் மகள்தான் பிறந்த பலே பதியில் போனார். எந்த விதமாக மானப்பதேவன் அந்த சோதிடத்தில் கேட்கிறான். ஐயா, என் பையனுடைய ஜாதக பலன் எப்படி இருக்கு ஐயா? என்ன இந்த குழந்தை பிறந்திருக்க நேரத்தை பார்த்தால் இந்த ஆம்பளை பிள்ளை உலகால பிறந்த குழந்தை அவன் உலகே ஆள மாட்டான் அல்லவா மானப்பதேவா? ஆள மாட்டான். அரசாண வந்த பிள்ளை இல்லை, பிள்ளையாளிடுமே
ஐயா 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 ஜோதிடரே, நாடு நிலை எல்லாம் தவறி போம் ஐயா. இந்த பாருங்க, போதுமையா போதும். அதானே முன்னொரு ஜென்மத்தில் நான் செய்த பாவம் ஆமா பின்னால் எனக்கு கிடைக்கிறது என்று நான் நினைத்து செய்கிறேன். அதை எடுத்து செய்யணும்ப்பா. அதனால இதுக்கு மேல நீங்க விளக்கண்டாம், சொல்லவே வேண்டாம். அப்பா போங்கப்பா, உங்களுக்கு வேண்டிய வெகுமதி கொடுத்து அனுப்புறேன். அப்படி அங்கே சோதிடரை அனுப்பி கொடுத்து சரி போன பொழுதந்த சோதிரித்தானோ போன பொழுது சோதிரி பிள்ளையை தொட்டிலில் தானம் கிடத்தி பிள்ளையை தொட்டிலில் நான் கிடத்தி அன்புடனே பெற்ற கரும் மகத்தி அதிக மகனாரை தாளாண்டினாளே
அம்மையானவள் அந்த அம்மையானவள் தான் பெற்ற பிள்ளை அழகா எடுத்து தாலாட்டி அந்த பையனுக்கு அழகா பேர் வச்சாங்க. பேர் நாமத்தை இப்படி கொடுக்கிறா. யாருடைய பேர்ல மாமன் பேரிடவா, சித்தப்பனார் பேரிடவா, பெத்தப்பனார் பேரிடவா, பேரிடவா, யாருடைய பேரிடவா வெள்ளி. சரி, திறமையோடு மரத்தியாக பிச்சையாக பெற்ற பிள்ளை. ஆமா, வள்ளியப்பருடைய அழகால் கிடைத்த பிள்ளை, கிடைத்த குழந்தை பிச்சை கால பெருமாள் என்று பெயர் வைத்தாய். பிச்சை கால பெருமாள். ஆமா, ஐயாவுடைய உண்மையான பேர் பிச்சை கால பெருமாள். சரி, நம்ம எல்லாரும் இப்ப வடமுறையில எப்படி கூப்பிடுறோம்? பிச்சை கால சுவாமி, பிச்சானை பிச்சானை அப்படின்னு சொல்லி நம்மளால வரல. சில பேர் இந்த பேரை மாத்திருக்கேன். ஆமா ஆமா. ஆனால் சரி, பிச்சை கால பெருமாள் என்று பேர் போட்டு பேர் நாம சொல்லி பிச்சை ஆரம்பம் அவ்வளவு சந்தோஷமா அந்த பையனை வளர்த்தார். சரி, அந்த வேளையில் ஆமா பேரடிட்டாலே பிச்சை யாரோ மனமது தான் மகிழ்ந்து, மனமது தான் மகிழ்ந்து, பிறந்த மகனார்க்கு பொன்மணியானதோ தானோ போட்டி, மகள்களுக்கு பொன்மணியானது சிறப்புடன் தான் போட்டி, எட்டாலே நல்லதொரு பொன்மணியானது தானும் இழங்கிடவே, தானும் இழங்கிடவே, எட்டேமாகவே பரிவட்டமோ தானது கட்டினாரே. மட்டலங்காரமா பிச்சையாரம்மை தானும் மனம் மகிழ்ந்து, தானும் மனமகிழ்ந்து, மங்கையரிசி பிள்ளையும் பிச்சை காலனும் நன்றாய் விளையாடே, மக்கள் அரிசி பிள்ளையும் பிச்சை காலனும் நன்றாய் விளையாடே. அந்த நேரம் மாடப்பெரும் மைதனுக்கு நல்லப்பட்டோ, மகிழ்ந்தருக்கு நல்ல பள்ளம், ஆட்டு ஈரல் அவித்தே கரை சோறு, ஆட்டு ஈரல் அவித்தே கரை சோறு தானவை ஊட்டினாரே. மாட்டியருமை பால் தயிருடன் நெய்யும் பாலும் இட்டு, நெய்யும் பாலுமிட்டு, மைந்த பிச்சை காலமேகோ அரிசி பிள்ளையோ, மகிழ்ந்த பிச்சை காலமேகோ அரிசி பிள்ளையோ, ஊட்டி உறக்கி வளர்த்தாள் பிச்சையார் அம்மையவே. பிச்சையார் அம்மையாவள், உறக்க கிடத்தி விடியாக கேட்டி
விதமாகவே வேற பிச்சை கால பெருமாள் என்று பெயரிட்டு சிறப்போடு வளர்த்து வரும்போது இந்த அரிசி பிள்ளையும் பிச்சைக்காரனும் எங்க போனாலும் சேர்ந்து விளையாடுவாங்க. ஆட்கால தம்பியுமா அப்படி இருக்காங்க. பிள்ளைகளுக்கு நல்ல பண்ண கொடுக்கணும் சொல்லி ஆட்டு ஈரலை வாங்கி அழகா சமைச்சு சோறு கறி வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அம்மா. அப்படி பிள்ளைகளை கண்ணு போல வளர்த்து வர்றாங்க. மகனையும் மகளையும் விடுத்து அன்பாக வளர்த்து வரும்போது அந்த வேளையிலே அப்படி இருக்கும் போது உட்காமல் போனே மாடப்பன் வரும் மட்டும் உட்காமல் போன மாடப்பன் வரும் மட்டும் உறக்கம் முடித்தவள் ஒன்றுதலாய் இருந்தாள். அப்போது மாடப்ப தேவனவன் வந்து அப்பொழுது மாடப்ப தேவனவன் வந்து அங்கதி சோரில் பாகை சமைத்தான். சிறப்பாகவே பொங்கி பொறித்து களமும் கழுவி சிவந்தமணி காஞ்சி நாட்டார்க்க மூதூட்டி சிவந்தமணி காஞ்சி நாட்டார்க்க மூதூட்டி இந்த நாளையும் பிச்சை காலம் வளர்ந்தான். இளங்கோ மாடப்படி துறை பிடிக்கும் நாளே மாடப்படி பிடிக்கும் நாளே வருகாரியங்கள் அறிந்தவரவர் கூடி மரவனை கொலை செய்ய என்று மறுநாட்டில் மரவனையும் கொலை செய்ய 8 மணி நாட்டில் மரவனையும் கொலை செய்ய எந்த மறுநாட்டில் மனதனையும் கொலை செய்ய 8 மணி நாட்டில் ஒற்றுமையாக மரவரரும் வருவே ஒன்றுவோல் கூட்டி நிறை சாய்த்த மொழி கேட்டான். ஒன்றுபோல் கூடி நிறை சாய்த்த மொழி கேட்டான் தீரமாகவே மாடப்பன் நடந்தேத்தி ஊருக்கு நல்ல பெரிய மாடப்பன் ஊருக்கு நல்ல பெரிய மாடப்பன் உல்லாசமாகவே முன்னே புறப்படுவான். போருக்கு நல்ல அறமான இருக்கும் ஊருக்கு நல்ல மரமானுக்கு மாடப்பனே முன்னேறவும் என்றான். பாருக்குள் வண்டியர் உபயம் செய்தாமல் பாருக்குள் வண்டியர் செய்யாமல் ஆடாமல் தலை தன்னை அறுப்பதை அறியாமல் காணாமல் தலைதல்லை அவர் அறுப்பது அச்சமும் பயங்கரமும் அறியாமல் அச்சமும் பயங்கரமும் அறியாமல் பிள்ளைய பிச்சையா பேதலிப்பதறியாமல் அபத்தங்கள் செய்வதை மாடப்பன் அறியாமல் அபத்தங்கள் செய்வதை மாடப்பன் அறியாமல் உடைய பங்காளி காவல் அவர் சுரண்டீரே ரெண்டரும் செய்வாரோ என்று மதி வையாமல் அவர் செய்வாரு என்று அறியாமல் வட்டவர் வட்டோ கச்சையும் கட்டி பாங்குடனை கத்தியும் வல்லையும் எடுத்தார். பாங்குடனை கத்தி வல்லை எடுத்தாள் எட்டு ஆயுதம் கையில் தட்டி வாழ் எடுத்தாள். முக்கத்திரண்டோரி முகமாக மறவரெல்லாம் உணர்வான மரபு
அருந்தாரே இப்படி பிள்ளைய வளர்த்துட்டு வரும்போது இந்த மரபன்மார்களுக்கெல்லாம் ஆடப்பதேவனை வைக்கப்படாது இவனை கொல்லணும்னு ஒரு வேணும். ஆமா, ஏன்னா ஒரு நல்லவர் தான் மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. ஊருக்கே